ரமணி அக்கா என்ன கிளம்பலையா? சடங்கு வீட்டுக்காரே என்ன இருக்கீல? வாங்க வாங்க. அம்மா சடங்குட்டாரையெல்லாம் மண்டபத்துக்கு போயிருப்பாவன்னு பார்த்தா இன்னும் ஆளுங்கெல்லாம் இருக்கு. என்ன ரமணி என்னாச்சு? அந்த குத்தை ஏன் கேட்கிய? அது ஆளாளுக்கு ஒரு வேலையை வச்சுக்கிட்டே இருக்குதுவே. நீங்க என்ன ரெடியான மாதிரியும் தெரியலையே ஏன்க்கா? நான் மண்டபத்துக்கு போய் தான் ரெடி ஆகணும். இங்க இருந்தே கிளப்பிக்கிட்டு அங்க போனேன்னா ஒரு வேலையும் நடக்காது. அதனால நான் துணிமணியெல்லாம் பையில எடுத்து வச்சிருக்கேன். அங்க போய் ரெடி ஆகிடலாம்னு. சரி, அப்ப வீட்டுல வேற என்ன வேலை? யாருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியே? நான் 6 மணிக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் நான் தான் பக்கத்துல போயிருக்கேன், நான் தான் வந்துடுறேன்னா. அவ வந்தானா கார்ல ஒரே முட்டையை போயிடலாம்ல மண்டபத்துக்கு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ நகை எடுக்க போயிருக்காள் என்னமோ தெரியல வீட்டுக்காரன் கூட. இந்த இப்ப வந்துடுறேன்னு பிள்ளைய விட்டுட்டு போனா அவ்வளோ 2 பேரும் மணிக்கணக்கா உள்ள இருந்து ரெடி ஆகுறாளுவே. இன்னும் வெளியே வர மாட்டேங்காளுவே. வாங்க வாங்கண்ணா. பயில்வெல்லாம் உங்க வீட்டுக்காரெல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டாவளோ? ஆமா, அவியெல்லாம் மண்டபத்துக்கு போயிட்டாவ. எங்களுக்கு போன பண்ணி வாங்க வாங்க நீங்களும் எப்போ வருவீங்க? எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாவ. வாங்கன்னு சத்தம் போட்டுட்டு அடக்காவ. எங்க போய் தான் இனிமேதான் போய் பார்க்கணும். நீங்க ரெடியாகி வந்துட்டீங்களா? அவ்வளோதானா? இல்ல, நானும் இனிமேதான் கிளம்பி வரணும். சரி, உனக்கு உங்களுக்கு கூட மட்டும் ஏதாவது உதவி பண்ணலாம்னு தான் வந்தோம். அதெல்லாம் இங்கே பெருசாக வேற வேலை இல்லை. வரையிலுக்கு ஒரே காப்பி போட்டு கொடுத்தே பாத்திரங்கிறதால தான் அந்த ஆளை கிடக்கு. அதுதான் அப்புறம் கழுவணும். இப்போதைக்கு அதை கழுவிட்டு இருந்தால் வேலையாகாது. அதான் எல்லாம் அப்படியே போட்டு வச்சிருக்கேன். எல்லாரும் கிளம்பி ஒவ்வொன்றா மண்டபத்துக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்குவே. இனிமேல் நாங்களும் எல்லாம் கிளம்பி போயிட்டோன்னா வீட்டை பூட்டிட்டு போயிடலாம். மண்டபத்தில் தானே நம்ம எல்லாம் வச்சிருக்கோம். அதனால வேற வேலை எதுவும் இல்லைங்க. சரி, அப்போ நீங்கள் கிளம்பி முன்னாடி போங்க, நாங்கள் பின்னாடி வாரோம். சரி, எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பாக வந்திருக்கணும். அதெல்லாம் வந்துருவோம். சரி அம்மா, எல்லாம் பார்த்து பத்திரமா செய்யுங்க, நாங்கள் வாரோம். சரி தே. சரி வாங்க தினமும் போவோம். அந்த சடங்கு பிள்ளைய ஒரு பார்த்துடலான்னு பார்த்தேனே. பிள்ளை எங்க? ஒரு நிமிஷம் கூப்பிடு. இந்த காலம் அவளாம் வந்துக்கிட்டோம்டா. நீங்க அப்புறம் மண்டபத்தில் வந்து பாருங்க. பூ வேணாலும் எடுத்துக்கிடுங்க மீனாட்சிக்கா. அம்மா, நானே பூ வாங்கணும்னு பார்த்தேன். பூ நிறைய இருக்கடே. பூ நிறையா தான் இருக்கு. எடுத்துட்டு வா. ஆமா, வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கங்க. வரையலுக்கெல்லாம் வச்சுக்கிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். சரிக்கா, எனக்கு கொஞ்சம் போதும். நான் கொஞ்சமா எடுத்துக்கிடுறேன். சரிக்கா, நான் வாரேன். சரி, போயிட்டு வாங்க. நீ யாருங்காலும் தெரியாம தான் அந்த பிள்ளைகள் நம்மள சோதிக்கும். சரண்யா, அந்த பியூட்டிஷியன் ஓகே தானே? நம்ம சொன்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா மேக்கப்லாம் அழகா பண்ணி விட்டுருவாங்கல்ல. நீ மைல்டா தானே கேட்டிருக்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடுவாங்க. ஃப்ரீயா விடு. எனக்கு முக்கியமா என் ஹேர் ஸ்டைல் மாத்தணும். மாத்திடலாம். பிள்ளைகளா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த வாரமா. இந்த அம்மா வேற கூப்பிட்டுட்டே இடக்கா. சரண்யா வா போவோம். சரி வா போலாம், நேராவதுல. சாருமதிக்கு என்ன தலைக்கு பூ வேணும்? நம்ம தலைக்கு பூ வச்சாச்சு. ஏன்னா அவ்வளோ 2 பேரும் வந்தாலும் அவ்வளோ தலைக்கு வேணுங்க அளவுக்கு எடுத்துட்டு மீதிய கவர்ல சுத்தி போடுங்களாங்களாம். வெளியே வர முடியுங்கால. ஏமா ரெடி ஆயிட்டீங்களா இல்லையா? என்னாச்சு, ஏன் கோவமா இருக்கா? ஏமா அங்க அப்பா சத்தம் போட்டு நடக்காரு. வீட்டுல இருந்து பொம்பளையால் ஏன் இன்னும் கிளம்பி வராம இருக்காவ? வரச்சனன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. எங்களோட போங்க, போய் அங்க போய் கார்ல போய் கூட்டுவாங்க. நீங்க காரை கொண்டு போலன்னு தான் வராம இருக்கா போல இருக்கிற மணி. சீக்கிரமா போய் கூட்டுவாங்கன்னு சொல்லி எங்களை பத்தி விட்டுக்கிட்டு இருக்காவ. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பிள்ளைகள் வெளியே வர முடியுங்கால, நான் என்ன பண்றது? ஆமா, சஞ்சனா எங்க? 2 பேரும் ரூம்குள்ள தான் அடக்கலன்னு நினைக்கேன். வெளியே வர முடியுங்கால. வாண்டு சஞ்சனா, சீக்கிரம் வா. சடங்கு உனக்கு தான், எங்களுக்கு இல்ல. போய் கதவை தட்டினாலும் கூப்பிடியா? வாராள்வலான்னு பாரு. பொறுங்க, எப்படியும் பொம்பளை பிள்ளைகளும் மேக்கப் பண்ண நேரம் ஆகும்ல. மேக்கப்புக்குலாம் பியூட்டிஷனுக்கு சொல்லியிருக்காளுவே. அந்த மேக்கப்லாம் 2 மணி நேரம் ஆகுமா? சீக்கிரமா மண்டபத்துக்கு போனா தானே அதெல்லாம் பண்ணலாம். இவ்வளவு இங்கே இருந்தாலும் எப்படி நம்ம அங்க போறது? அது வேறையா? பியூட்டிஷனுக்கு வேற ஆள் இருக்கு, வர வச்சிருக்காவளா? சாரம் கட்டி வெள்ளடி போவல. சரியா போச்சு போங்க. ஏம்மா, என்ன எதுக்கு கத்திட்டடக்கா? அட, நம்ம வீட்டுக்குள்ளச்சியா இது? பாவட தாவானில பெரிய ஆளு மாதிரி இருக்கால. சஞ்சனா, கிளம்பிட்டீங்களா? அப்ப அப்படியே கார்ல ஏறி ஓடுங்க. இதெல்லாம் கொஞ்சம் பொறு. பொம்பளை பிள்ளைகளுக்கு தலையில பூ வைக்காண்டாமா? பூ வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளம்புவோம். ஏமா, அதெல்லாம் எடுத்து கார்ல போடுமா, அங்க போய் பாத்துக்கிடலாம். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல. அங்க அப்பா மண்டபத்துல கிடந்து என்னையும் சத்தம் போட்டுட்டு நடக்காரு. ஆமா, இல்லாட்டினாலும் அவரு சத்தம் போட மாட்டாருல. சரி வாங்க, அவ்வளோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம். இந்த பூ எடுத்துட்டு நான் காருக்கு போறேன். நீ அந்த கம்பு பையன் அதை பேக்கும் எடு. அதுலதான் அவ துணிமணி, என் துணிமணி எல்லாம் இருக்கு. அவ துணிமணியா? அதான் மாமாட்ட கொடுத்து விட்டுட்டல. அவ பறவு மாத்தினா மாத்திக்கிடுவல்ல. அதுக்குதான் அங்க வேற துணி அவளுக்கு வச்சிருக்கேன். எனக்கும் நான் அங்க போய் தான் மாத்தணும் துணி. அதனால எனக்கும் துணி வேற சாமான் பொருள் எல்லாம் இருக்கு. அந்த பையன் 2 பேரும் கார்ல ஏத்துங்க, நான் அந்த பூவை கொண்டு போறேன். சரி, நீங்களும் முத போய் கார்ல ஏறுங்க. போங்க போட்டு இடத்த காலி பண்ணுங்க. சாமிட்ல உங்களை வர சொல்லிட்டல. அவிய பாட்டியும் அம்மாவும் இப்பதான் கீழே போனாவே, ரெடி ஆகாத மாதிரி இருக்காங்க. அவங்களையும் கூட்டத்துக்கு கார் வர சொல்லணுமா, இல்ல அவங்க வீட்டு கார்ல வந்துருவாங்களா? அவிய வந்துருவேன்னாவ, அதெல்லாம் வந்துருவாவே. நீ எல்லாம் எடுத்துக்கிட்டு வா, நான் காருக்கு போறேன். போட்டு எல்லாம் போட்டு இடத்த காலி பண்ணுங்க. என்ன அங்க போய் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? பேக தூக்கு, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கீழே போவோம். இவன் என்னத்த கனவு கண்டுகிட்டு இருக்கான்னு தெரியல. என்ன மேடம், மேக்கப் முடிஞ்சதா இல்லையா? முடிஞ்சது. இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்காவே, இல்லனா வேற ஹேர் ஸ்டைல் ஏதோ வைக்கட்டுமா? இது என்னது, பண்ணு கொண்டையா? யாம்பே நல்லா இல்லையோ? ஏற்கனவே ஏலியன் கணங்கா இருக்க. இந்த பண்ணு கொண்டைய வேற வச்சத ஆன்டி கணங்கா இருக்க. தயவு செய்து இந்த பண்ணு கொண்டைய மாத்துவே. என்ன சொல்ற ஜோனி? ஆமா, கன்றாவியா இருக்கு. வேணா வேற ஏதாவது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணு. இது ஆன்டி மாதிரியே இருக்கு. இந்த நகை பாக்ஸ பத்திரமா வச்சுக்கிடணும். அங்க போனவன் எடுத்து வச்சு தட்டுல வச்சு செய்முறை செஞ்சிடணும். லட்சு, என்னடே சடங்குட்டுக்கார் கிளம்பிட்டீங்களா? கிளம்பிக்கிட்டே இருக்கோம். வாங்க 2 பேரும். ஆமா, நீங்க 2 பேரும் கிளம்பி வரலையா? இப்படியா வரிய? ஆமா லட்சு, எங்களுக்கு என்ன, நாங்க நல்லா தானே இருக்கோம். ஏன்னா என்னதான் இருந்தாலும் சடங்குட்டுக்கு ஒரு சேலகுல துணி நல்ல துணி உடுத்துக்கிட்டு வராண்டாமா?
எங்களுக்கு இது போதங்கோ. இப்படி இருந்தால் தான் எங்களுக்கு கையை காலை அசைச்சு நல்லா ஜாலியாக இருக்க முடியும். உங்களை மாதிரி நல்ல துணிலாம் போட்டுக்கிட்டு வந்தோன்னு வைங்களாம், ஒரு இடத்துல பொம்மை போல உட்காரணும். ஏன்னா சொன்னா கேளுங்க, அது பெரிய இடம். அங்க கொஞ்சம் நல்லபடியா போலன்னா அவ்வளவே ஒரு மாதிரி பண்ணுவாளுவே. லட்சி நீங்க சொல்றது சரிதான். நாங்க சும்மா வாசல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஒரு சேர்ல போய் உட்கார்ந்துக்கிடுவோம். நீங்க தானே அப்புறம் எல்லாம் முன்னாடி போய் நிக்க போறது. நாங்க அதனாலதான் நாங்க ட்ரெஸ் பண்ணாம இப்படி வந்தோம். ஐயே தட்டு தூக்குறியே, தட்டு தூக்குற ஆளுவர் முன்னாடி தானே நிக்கணும். அப்ப போட்டோ கிட்ட வீடியோ கிடியோ எல்லாம் எடுப்பாவ. அப்ப இப்படி நின்னா நல்லாவா இருக்கும்? போங்க வீட்டுக்கு போய் சீக்கிரம் சேலை துணியை மாத்திட்டு ஓடியாங்க. அப்படியா சொல்றிய? ஆமெல்லாம் சொன்னா கேளுங்க. போங்க வீட்டு துணிமணிலாம் மாட்டிக்கிட்டு நல்லபடியா வாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கிடக்கு. எங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்து ஒரு 4-4:30 கிளம்புங்க போதும்னாரு. கார்ல வந்துட்டு வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அதுல இருந்து தாம்பளை தட்டு வரிசையெல்லாம் வந்துக்கிட்டு மேலதளத்தோட போயிருவோம். நான் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வைக்கேன் அப்படின்னாரு. அதனால கொஞ்சம் பொறுமையா போனா கூட போதும் நம்ம கடைசி நேரத்துக்கு. ஐயா அப்ப வீட்டுக்கு போய் இப்ப கிளம்பணுமா? ஆமா கிளம்பி வாங்க, ஓடுங்க. அதுவும் சரிதான், சமூகம் பெரிய இடம். அங்க இப்படி போய் நின்னாலும் நல்லா இருக்காது. சரி பெரிய பொண்ணு வா, துணியை மாத்திட்டே வந்துருவோம். இதுக்கு தான் அப்பவே சொன்னேன். கேட்டியா? நான் சொன்னபோது சொல்லும்போது கேட்கல. இப்போ பாரு, மறுபடியும் லட்சுமி அக்கா இப்போ போய் துணியை மாற்றிடுவாங்க அங்காவ. சரி வா, போய் துணியை மாற்றிட்டே மேக்கப் போட்டே வருவோம். ஆமா ஓடுங்க ஓடுங்க. என் வீட்டு பிள்ளைகளெல்லாம் விடிய விடிய இருந்து பொடியாளுவே மேக்கப் இன்னும் வெளியே வர முடியாளுவே. சரி லட்சு, ஒரு மணி நேரம் பொறுங்க. நாங்க நல்லா டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு வரோம். 1/2 மணி நேரத்துல வர பாருங்க. சரி லட்சு. என் பிள்ளைகளெல்லாம் உள்ள என்ன பண்ணிட்டு அடக்கிய? எம்மா இருமா, உன் பிள்ளை சந்தியா இன்னும் ஹேர் ஸ்டைல் பண்ணல. ஹேர் ஸ்டைல் பண்றா விடிய விடிய இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த வாரேன் அந்த கொண்டமைத்த பிடிச்சு அறுத்து போடுறதுக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் ஓகேவா? இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு. சரி நீ ரெடி ஆகலையா? இந்த அவ்வளவுதான், நான் ரெடி ஆயிட்டேனே. இதே தலையோட தான் வர போறியா? ஆமா, எனக்கு என்ன ஹேர் ஸ்டைல் இருக்கு? என் மண்டையை ஒண்ணும் பண்ண முடியாது. சரி அது இருந்துட்டு போட்டோம், வா நம்ம போவோம். அம்மா கூப்பிட்டுட்டே அடக்கா. இரு அம்மையை இங்க கூப்பிடுவோம். இங்கே நின்று ஒரு 2-3 செல்ஃபி எடுத்துட்டு போலாம். எம்மா 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 கொஞ்சம் இங்க வாம்மா. என்னத்துக்கு கூட்டிட்டு அடக்கி? சீக்கிரம் இங்க வாங்க, நேரம் ஆகுது. எம்மா எம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் வாம்மா. இந்தா இருங்களா வாரேன். அப்பா அம்மைக்கு ஒரு 10 வயசு குறைஞ்சிருச்சே. அப்படியா? 10 வயசு குறைஞ்ச மாதிரியே தெரியுது. ஆமாம்மா உண்மையாவே அப்படிதான் இருக்கு. வேணா சந்தியாட்ட கூட கேளு. எம்மா ஆமா சூப்பரா இருக்க நீ இந்த சாரியில. அந்த சேலையை பார்க்கும்போது கூட நல்லா இல்ல, கட்டினதுக்கு அப்புறம் நீ சொன்ன மாதிரி சூப்பரா இருக்குமா. அதான் நான் சொன்னலாலா நல்லா இருக்கும்னு. உங்களுக்கு அந்த ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. சரி நேரம் ஆயிட்டம்மா? இல்ல இன்னொரு 1/2 மணி நேரம் போல ஆகும். பெரிய பொண்ணு உமாலும் வந்தாளுவே, அவளையும் துணியை மாத்திட்டு வாங்கன்னே. அதனால சரி மாத்திட்டு வரேன்ட்டு போயிருக்காளுவே. வந்தப்புறம் கிளம்ப வேண்டியதுதான். சரி அம்மா வா, நம்ம 3 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போம். இதுங்களா அதுக்கு முன்னாடி உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு 2-3 போட்டோ எடுக்கேன். சூப்பரா இருக்கியே 2 பேரும். அதுக்கு தான் உன்னைய கூப்பிட்டேன். எடுமா ஒரு 2-3 போட்டா. உங்களுக்கு போனதாங்க, அதுதான் நல்லா கிளாரிட்டியா இருக்கும். என் போன ஒரு மாதிரி மங்களா இருக்கும், புகை முட்டமா. அதில் எடுத்தா சரிப்பட்டு வராது. இந்த இருமா என் போன் எடுத்துட்டு வரேன், அதுலதான் சூப்பரா இருக்கும். சீக்கிரம் எவா போனாது ஒரு போனை தாங்க, போட்டோ எடுப்போம். அம்மா வீட்டு பொம்பளையானு வர்ற நேரமா இது? ஏங்க இங்க பாருங்க, என்னைய சும்மா எதுவும் குறை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, பாத்துக்கிடுங்க. உங்க மோவலை கேளுங்க, எதா இருந்தாலும். கிளம்பிருக்கா இருந்து மணிக்கணக்கா இருந்து கிளம்பிருக்கா, அவளையே கேளுங்க. சரி நீயா இன்னும் கிளம்பாம இருக்க? மண்டபத்துல ஏதாவது வேலை கிடக்கும்ல, அதான் அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் துணியை மாத்திக்கிடலான்னு அப்படியே வந்துட்டேன். உனக்கு இங்க ஒரு வேலையும் கிடையாது. நீங்க போய் ரெடி ஆகி பக்காவா இருங்க. மத்த வேலையெல்லாம் நாங்க போய் பாத்துக்கிட்டோம். ஐயர் வர சொல்லிட்டீங்களா? ஆமா இளைசாரன் பஸ் ஸ்டாண்ட் இருப்பே அவரு வந்துட்டேனாரு. அங்க இருந்து கார்ல கூப்பிட்டு வந்துருங்க. அவரு மண்டபம் எதுன்னு வேற கார் பிடிச்சு வரணும், காருக்கு ரூபா கொடுத்துருங்கன்னாரு. நான் என் பையனை வர சொல்றேன்ட்டு, அதனால போய் ஐயரை பார்த்து கூப்பிட்டு வந்துருங்க. சரிப்பா. இல்ல சஞ்சய், நீ சமையல் கட்டுல வேலையை பாரு. அங்க எவனாவது வேலை செய்யாம இருந்தாலும் அவனை சீக்கிரம் செஞ்சு வேலையை முடிக்க சொல்லு. நைட்டு சாப்பாடு எல்லாம் நல்லா எல்லாம் பக்கவா ரெடியா இருக்கணும். நம்மளும் ஒரு எட்டு அப்பப்ப பாத்துக்கிட்டாதான் அவனும் வேலையை ஒழுங்கா பாப்பானுவேன். சரிமாமா. ஆமா ரமணி, என் தங்கச்சி எங்க? சார்மதியை காணோம். மாப்பிள்ள எல்லாம் வந்திருந்தாவல. அவங்க நகை எடுக்க போயிருக்காவ, வந்துருவா. நேரம் மண்டபத்துக்கு வந்துடுறேன். சரி போங்க, நீங்க போங்க. பியூட்டிஷியன் சொல்லியிருந்தீங்களா, வந்துட்டாவளா? அவங்க இனிமே தான் வருவாங்க. சரி போய் ரெடியா ஒரு வேலையை பாருங்க. ஆமா உன் தம்பி எங்க? 1 மணி நேரமா ஆளையே காணோம். யாருக்கு தெரியும், பொண்டாட்டி கூட போனாலும் போயிருந்திருப்பான். சரி அழிவு வந்தா நேரத்துக்கு சபைக்கு கரெக்டா வந்தா சரிதான். ஒரு போன பண்ணி என்ன யாதுன்னு கேளு. என் தம்பிக்கா? லட்சுமிக்கு போன பண்ணி கேளு. ஆமா எனக்கு வேற வேலை இல்ல பேரு. அதை நான் கேட்டுக்கிட்டேன்ப்பா. சரி ஆளாளுக்கு ஒரு வேலையை பாருங்க. இப்ப மூர்த்தி, அந்த என்ட்ரன்ஸ்ல வரவேற்புக்கு கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருந்தா பண்ணிட்டாங்களா? எல்லா வேலையும் கிளீனா இருக்கும் நான் சொல்லிட்டேம்மா. எங்க நாம இதுவே எடுத்துக்கிடலாங்க, இதுவே நல்லா இருக்கு. சரி உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான், எடு. சரிங்க அம்மா, இதுவே கொடுத்துருமா. எனக்கு இருக்க பிஸி ஷெட்யூல்ல இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்கெல்லாம் நான் வந்தாகணுமா என்ன? இருந்தாலும் டார்ச்சர் பண்றாங்க, வேற வழி இல்ல. எங்க வாங்க, பில் பே பண்ணிட்டு கிளம்பலாம். அவ்வளவுதானா? இன்னும் வேற எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுமா? அவ்வளவுதாங்க.
சாரி வேணும் பிஏ. சாரி எதுவும் எடுக்கணுமா, எடுத்து வைக்கணுமா? இல்லங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்போதைக்கு நம்ம நகைமுறை மட்டும் செஞ்சா போதும். அது தாய் மாமே சீர் செய்வாங்க. சரி ரைட்டு. அப்போ அவ்வளோதானே, நேராக மண்டபத்துக்கு போயிடலாம். எனக்கு இம்பார்ட்டன்ட் கால் மீட்டிங் இருக்கு, வீடியோ கால் கான்ஃபரன்ஸ் வர சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு முக்கியமா வேலை இருக்கு. எனக்கு மண்டபத்தில் தனியாக ரூம் இருக்குல்ல? எல்லாம் இருக்குதுங்க. சரி வா போலாம். இந்த மனுஷன் எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்னு குடும்ப குட்டின்னு இருக்கே முழுங்கார. இவர் என்னைக்கு தான் திருந்த போறாரோ தெரியல. ஏலந்தாங்க போன பிடிங்க. எங்க போறமா? நான் எங்க போவேன், ஒரு தடவை காப்பி போட்டு குடிக்கலான்னு போறேன். நீ யாராவது இல்ல எப்ப வெளியே போற நேரத்துல காப்பி குடிச்சா அப்படியே வேர்த்து ஊத்தும். நீ போட்ட பவுடர் எல்லாம் மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும். அதனால காப்பி எல்லாம் போடாத, இருக்க பாலை மீதியை ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வை. நம்ம நைட் வரை எவ்வளவு நேரம் ஆகுமோ? வேற வெளியே இருந்தா பால் திரிஞ்சிட போகுது, உள்ள எடுத்து வை. நாளைக்கு நாளும் காப்பி போட்டு குடிச்சுக்கலாம்ல. ஆமா, ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுக்கு வந்துடணும். பெரிய பொண்ணத்தை கார்ல தானே அம்மா போறோம், அவைய கூட வந்துடலாம். ஆமா, அவ்வளோ இன்னும் காணுமே, கிளம்பினாலும் இல்லையா என்னன்னு தெரியல. ஒரு போன் அடிச்சு பார்க்கட்டுமா? லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. அதுக்குள்ள வந்துட்டால் விளாக்கும். எல்லாம் இருங்க, நான் தான் வாரேன். லட்சு ஓகேவா? சூப்பரா இருக்குல்ல. இப்படி சேலையை கட்டிட்டு வந்தா எவ்வளவு அழகா இருக்கு லட்சணமா பொம்பளை பிள்ளை. நீங்க கூட லட்சுமி அக்கா ஒரு 10-15 வயசு குறைஞ்சிட்டீங்களே. அதானே, பார்க்கும்போது கூட இந்த சேலை நல்லா இல்லையே. இது வேற சேலையா இல்லை அதே சேலை தானா? அதே சேலைதான். நான் தான் சொன்னேன்ல இது கட்டுன அழகா இருக்கும்னு. ஆமா, கட்டுன அழகா தான் இருந்திருக்கு. உங்க மைனியர் செலக்ஷன் சூப்பர் செலக்ஷன் தான் போங்க. மாம்பழ கலர் தான். நல்லா மல்கோவா மாம்பழங்கனங்க இருக்கியே, மல்கோவா ஆண்டி. அப்படியே இல்லை, தண்டை பண்ணியனை மட்டும் உங்களை இப்போ இப்படி பார்த்தாவன்னு வைங்க, அப்படியே லட்டு கணங்க உங்களை தூக்கிட்டு போயிடுவாரு. ஏலா நீங்க வேற சும்மா இருங்கலாம், வைத்தறிச்சல கலப்பாம. நான் உண்மையை தானே சொன்னேன். நல்லா சொன்ன போ. சரி நம்ம கிளம்புவோமாடே? கிளம்பலாம். நீங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேன்டே, கிளம்பலாம். எங்க வீட்டுக்காரு நான் ஃபோன் பண்ணும்போது கிளம்புனாரு, இன்னும் ஃபோன் பண்ணல. ஒரு வார்த்தை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன கிளம்பட்டுமான்னு கேட்டுட்டுமா? அப்ப கேளுங்க. லட்சி நகையெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. சரி அப்ப ரைட்டு, போன பண்ணி எப்போ வரணும் என்னன்னு கேளுங்க. கிளம்பலான்னாங்கன்னா நம்ம கிளம்பிடுவோம். சரி. என்னம்மா ரெடியா? மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹேர்லாம் மார்னிங் வாஷ் பண்ணிட்டீங்களா? ஹேர்லாம் வாஷ் பண்ணிட்டேன்க்கா. சரி அப்ப மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரிக்கா. சஞ்சனா வெயிட் பண்ணு. ஏம்மா யாரும் வர வேண்டியிருக்கா என்ன? பொண்ணு ரெடியா இருக்கு. மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நான் ட்ரெஸ் ட்ராப் பண்ணிட்டு கிளம்பிடுவேன்ல. அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா. இப்போ மேக்கப் பண்ணிட்டேன்னா அப்புறம் அவங்க தண்ணி ஊற்றும் போது மறுபடியும் மேக்கப்லாம் கலைஞ்சிரும். அவங்க தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா நீங்கள் மேக்கப் பண்ணி விடுங்க. இப்போ வேணா லைட்டாக அவளுக்கு டச்சப் மட்டும் பண்ணி விடுங்க. என்னம்மா சொல்கிறீங்க? ஏம்மா சரண்யா, அப்பா ட்ரெஸ் பேக்கில் தானம்மா இருந்தது, இப்போ பார்த்தா காணோம். நீ என்ன எடுத்தியோ, இங்கே மாற்றி தான் வச்சியம்மா? இல்லையம்மா, உன் சாரி கூட தான் பேக்கில் இருந்தது. நீ தானே பேக் எடுத்துகிட்டு போனேன், பாரு அதில் நல்லா. ஐயா அப்படியே நான் நல்லா பார்த்துட்டேனே, காணுமே. சரண் அப்புறம் துணியை எடுத்துருப்பான் போல, துணியெல்லாம் அந்த பேக்கில் கலைஞ்சி கிடந்துச்சு. அப்போ அவன் எதுவும் எடுத்து எங்கே வச்சுட்டானே என்னன்னு தெரியலையே. சரி நான் அப்போ போய் பார்க்கேன். ஏம்மா கொஞ்சம் ஒரு நிமிஷம் இல்லை. என்னம்மா? ஏம்மா இப்போவே மேக்கப் பண்ணனா அப்புறம் அவங்க அத்தை தண்ணி ஊற்றும் போது அவளுக்கு மேக்கப் கலைஞ்சிரும்ல. அதனால லேட்டாக தரமாக மேக்கப் போடணும். என்ன இல்லை தண்ணி எதுவும் ஊற்ற மாட்டாங்களா? ஐயா தண்ணி ஊற்றுவாங்க, இப்போ மேக்கப் எதுவும் போட்டுறாதீங்க. என்னம்மா சொல்கிறீங்க? சீக்கிரம் மேக்கப் போட்டு கிளம்பலான்னு பார்த்தேன்னா நீங்கள் இப்போ மேக்கப் பண்ண வேண்டான்றீங்க. இல்லைம்மா, அவங்க அத்தை முறைக்கு தண்ணி ஊற்றணும்ல. அவங்க தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் மேக்கப் பண்ண முடியும். அவங்க கொண்டு வந்திருக்க ட்ரெஸ்ஸை தான் போடணும். ஏன் இது உங்களுக்கு தெரியாதா? சடங்குன்னா தாய்மாமே முறை செஞ்சதுக்கு அப்புறம் தானே மேக்கப் பண்ணி ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வருவாங்க பொண்ணு. மண்டபத்தில் தானே செய்றீங்க, அதனால இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் உண்டா? ஆமாம்மா, எங்கே வச்சு செஞ்சாலும் அத்தை தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் செய்யணும். நாங்கள் வீட்டில் சிம்பிளாக 5 நேரத்து நான் தண்ணி ஊற்றி அப்படியே பிள்ளையை வச்சுட்டேன். இப்போ பெரிய சடங்காக எடுத்து செய்கிறதுனால அவங்க தாய்மாமெல்லாம் வராங்க, அவங்களும் தண்ணி ஊற்றுவாங்க. அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் பண்ணணும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ வந்துருவாங்க அவங்க. ஐயோ மேடம், எனக்கு 8 மணிக்கு பஸ் மேடம். எனக்கு நாளைக்கு மார்னிங் கோயம்புத்தூரில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு. நான் அங்கே வேற போய் அட்டன் பண்ணணும். கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்க. இங்கேயே லேட் ஆச்சுன்னா நான் எப்படி மேடம் அங்கே பஸ்ஸை பிடிச்சி அங்கே போக முடியும்? அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது? பிள்ளைகளும் இன்னைக்கு சடங்குக்கு உங்களை புக் பண்ணியிருக்காங்கல்ல, நீங்கள் எங்கே முடிச்சுட்டு தானே போக முடியும். சரிதான் மேடம், இருந்தாலும் எனக்கு டைமிங் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தான் கேட்டிருந்தேன். இப்போ தான் இன்னும் 6 மணி ஆயிடுச்சு. இன்னுமே அவங்க தண்ணி ஊற்றி எல்லாம் முடியல. நான் மேக்கப் போட்டு எல்லாம் கிளம்பணும்னா எனக்கு பஸ்ஸை பிடிக்க முடியாமல் ஆயிரும் மேடம். சரி இப்போ வந்துருவாங்க, முடிஞ்சதும் நீங்கள் மேக்கப் போட்டு கிளம்பலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அவங்க அம்மா வர சொல்கிறேன். ஐயோ சீக்கிரம் மேடம். அம்மா இவங்கள நம்மளால சமாளிக்க முடியாது. அத்தையை கூப்பிடு, அவங்க ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஐயோ உங்கள் அத்தையை கூப்பிட்டேன்னா சண்டை போட்டு விடுவா, வேறு பியூட்டிஷன் மேக்கப் பண்ணாமல் கிளம்பி போயிடும். அதனால எப்படியாயினும் ஏதாவது பேசி சமாளித்து வைங்க. நான் அவிய தாய்மாமே அத்தையெல்லாம் எப்போ வாராவே என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரிம்மா சீக்கிரம் போங்க, நாங்கள் அவங்கள பேசி கன்வின்ஸ் பண்ணுறோம். சரி நான் அங்கே போய் பார்ப்பேன்னா உங்கள் அப்பனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க தேடுவேனா, அவர் வேற கத்திட்டு அடக்காரு. சரிம்மா போய் பாரு. முடிஞ்சா சரண சஞ்சய் யாராவது ஒருத்தர வர சொல்லுமா. அவங்கள எதுக்கு இப்போ கூட்டிட்டு அடக்க? அவங்க வேலையாக இருப்பானுல. என்னம்மா நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்ல தானமா செஞ்சேன். சாரிக்கா, எனக்கு இவ்வளோ லேட் ஆகும்னு தெரியாது. என்ன போங்க. இல்லைம்மா, இவங்களுக்கு ஏதோ லேட் ஆச்சுன்னா சஞ்சயாவது பைக்லேயே இல்லை சரணையாவது பைக்கில் கொண்டு போய் சீக்கிரம் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு கொண்டு விடுவாங்கல்ல, அதுக்கு தான் கேட்டு வைக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். ஆமாம்
அதுவும் சரிதான், நான் அவனை கூப்பிடுறேன். சரி பாத்துக்கங்க. ம் சரிம்மா. ஐயா இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்ல மாமா சும்மா தான் நிக்கும். என்ன இல்ல இங்க நின்னுகிட்டு இருந்தா எப்படி? அங்க வரையில கவனிக்காண்டாமா? வரையில வரவேற்கிறதுக்கு அங்க முன்னாடி போய் நில்லுங்க 2 பேரும். அப்ப என்ட்ரன்ஸ்ல அங்க சந்தோஷனாவும் பெரியமாவும் நிக்காங்க. அப்படியா? அவிய 2 பேரும் நிக்காவளோ? அப்ப உங்க அம்மா எங்க? அம்மா நான் அந்த பக்கம் தான் வர சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி சரி. உங்க மாமனுக்கு ஃபோன் பண்ணியெல்லாம் எங்க வந்துகிட்டு இருக்காவலாம்? நேரம் ஆச்சு. ஐயரு ஸ்டார்ட் பண்ணோம்ல 6 மணிக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்கும் போது ஸ்டார்ட் பண்ணணும்னாரு. அவியல்ப தண்ணியை ஊத்திட்டாவன்னா இங்க யாகத்தை நடத்தி அவரோட வேலையை பாப்பாருல்ல. அப்பயே ஃபோன் பண்ணேன், வந்துகிட்டு இருக்காங்கன்னு நாங்க. இந்த நான் ஃபோன் அடிச்சு பாக்குறேன். பாருங்க வெளியே போய் நில்லுங்க. உங்க அத்தை மாமா வந்தாங்கன்னா உள்ள கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். வரவேற்கிறதுக்கு அவிய வரும்போது நீங்களும் தானே நிக்கணும். நீங்க எங்க உள்ள கிடந்தா எப்படி? அப்ப நீங்களும் வாங்க வெளியே போவோம். அப்ப மாமி மேலதாளம் வச்சிருக்கேன். எப்படி அவிய வந்ததும் மேலதாளம் சத்தெல்லாம் கேட்கும். அப்ப நம்ம வெளியே போய் வரவேற்றுக்கலாம். சரி எதுக்கும் நீங்களும் போய் 2 பேரும் வெளியே நில்லுங்க. சரிப்பா. என்ன மாமா நீங்க போங்க. சடங்கு வீட்டுக்கு இந்த மாதிரி நேரத்துல தான் பொம்பளை பிள்ளைலாம் வரும். நாங்க கொஞ்சம் சைட் அடிச்சுட்டு நிற்போம். எங்களை போய் வாசல்ல போய் நிக்க வச்சுட்டீங்கல்ல. இல்ல வாசல்ல பொம்பளை பிள்ளைகள் வரும்ல, அங்க போய் பாருப்போம். வாசல்ல நிக்கும் போது ஒரு கதை பார்க்க முடியும். மண்டபத்துக்குள்ள நின்னாதானே அங்கங்க உட்கார்ந்து பிஷர்லாம் எங்களை பார்த்து சைட் அடிக்கும். ஒழுங்க ஓடுங்களாங்க. எல்லாம் சஞ்சய் வா போலாம். யூத்தோட ஃபீலிங்ஸே உங்க அப்பா புரிஞ்சுக்கிட மாட்டேங்காருல. உங்க அப்பா அங்கதான் இருக்கா, அவங்கிட்ட போய் சொல்லு. ஐயோ ஒன்னும் தேவையில்ல போங்க மாமா, நாங்க வெளியே போய் நிக்கோம். சரி எல்லாரும் இருங்க, நான் தான் வந்துடுறேன். ரமணி இங்கதான் நிக்கியா நீ? ஏங்க என்னாச்சு? வா அங்க வெளியில போய் நிப்போம். அங்க உன் தம்பி கொண்டாட்டிலாம் வருவாங்களா? அவில கூப்பிடறதுக்கு போய் நிக்காண்டாமா? நீ இங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டே இருந்தா போதுமா? பேசினா வாயை மூடமுண்டா. அப்புறம் பேசிக்கிட்டலாம் எதுவா இருந்தாலும் வாசிக்கிறோம். அந்த வாரேன். ஏமா அங்க பாருங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா வரட்டும். ஐயா சரடு, உங்க அம்மையும் அப்பாவையும் கூப்பிடு. அவியதான் வந்து அவில கூப்பிடணும் உள்ள. அதான் மேல சத்தம் கேக்குதுல பெரியமா, வந்துருவாங்க அப்பா. கோவப்படாதீங்கக்கா, எனக்கு தெரியாது. அதனாலதான் உங்கள்கிட்ட நான் டைமிங் மாத்தி சொல்லிட்டேன். என்னமோ போங்க, என்னைய டைமுக்கு அனுப்பிட்டா போதும். நான் பஸ்ஸை பிடிச்சு கிளம்பிட்டே இருப்பேன். வா ரமணி வந்தவங்கள கூப்பிடு. தம்பி வா எல்லாரும் வாங்க. வாரங்க்கா. லட்சுமி கவனமா வா. அம்மா எல்லாரும் வாங்கம்மா, பார்த்து வாங்க. சரிண்ணே, நீங்க வேட்டி தடிக்கிறாம முன்னாடி பார்த்து போங்க. ரமணியக்கா வருஷ தட்டு இவ்வளவுதான் நினைச்சுக்கிடாதீங்க, பின்னாடி வருது ஆளுவ. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? நீங்க முதல்ல உள்ள வாங்க. யாராவது பாருங்க, பிள்ளைக்கு தண்ணி ஊத்தணும்ல. ஐயருக்கு அடிட்டு நடக்காரு உங்களதான். வந்துட்டோன்னே. இப்ப சந்தியா என்ன உன் ஆளு இன்னைக்கு ஹீரோ கணங்கா இருக்கா? இப்ப சூனி வாயை மூடு. இனிமே சடங்கு வீட்டுல ஒரே லுக்கா தான் இருக்கும், மாத்தி அதானே. ஓவரா ரொமான்ஸ் பண்ணி மாட்டிக்கிடாதீங்க, அப்புறம் சங்குதான். இப்ப சூனி சும்மா இருத. நடிக்காத, உள்ளுக்குள்ள சந்தோஷத்தை வச்சுட்டு வெளியே அப்படியே நடிப்பா. அள்ளி சும்மா இருத சோனி. பெரிய பொண்ணுத்த காதுல விழுந்து அவ்வளவுதான். சரி நீ கொஞ்சம் அடக்கி வாசி. அடே அப்பா சோனியா, அது மேக்கப் எல்லாம் தூக்கெல்லாம் இருக்க. கேலட்டு கோட்டிங் அடிச்சிருப்பாங்களோ 2 பேரும். சும்மா இருமாப்ல, யாரெல்லாம் இயற்கை அழகு. ஆமா ரொம்ப அழகு வலியுது. நீ தொடச்சிக்க. ஓவரா சொல்லுத்தி மண்டபத்துல பூரா ஈரமாக்கிறாத. சும்மா இருமாப்ல, இந்த மாதிரி நேரத்துலதான் சைட் அடிச்சுக்கிடணும். அதுவும் என் மாமே மாவுல சைட் அடிக்க நான் யார்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? உங்க அம்மனிக்காவ பேரு அவியகிட்ட கேட்கணும். சும்மா இருல, நல்ல நேரத்துல இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்காத. சரி வா, எல்லாரும் உள்ள போறாங்க. நம்ம மட்டும் என்ன வாசல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வா நம்மளும் உள்ள போலாம். ஆமா நம்மளும் சேர்ந்தே போவோம். ஆமா நாங்க ஒரு வெளியூர் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். நான் பேசுறது சரியா கேட்காது. உனக்கு நான் அப்புறம் கால் பண்றேன். எல்லாரும் வந்துட்டாவோ போல இருக்கு. ஆமா சத்தம் கேக்குதுல, அமியாளங்கள் எல்லாம் போட்டுட்டு வருவாங்களா தாய் மாமே? ஏம்மா நீ எதுக்கு அங்க போய் நின்னுகிட்டு இருக்கா? வா வந்து உட்காரு. இந்த வாரையா, எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துட்டே இருக்குது? உட்கார்ந்தே இருந்தாலும் இடுப்பு வலிக்கதான் செய்யுது. கொஞ்சம் தான் நின்னுட்டு வாரேன். வேற இடம் கிடைக்காது பாத்துக்க. அவளவும் சாப்பிட்ற இடத்துக்கு தான் போவோம். இங்க யாரு உட்கார போறா? இங்க சும்மா தான் கிடக்கும். உட்காரலாம். நீ உட்கார்ந்துரு. எத்தி வாங்க, நம்மளும் போவோங்க தண்ணி ஊத்துற இடத்துக்கு. நம்ம எதுக்கு மருமவள அங்க தண்ணி ஊத்துறது? அவ அத்தை தானே வாரி தானே ஊத்துவா. அவ ஊத்திட்டு அவளுமே வெளியே தான் வந்துருவாவ. அதுக்கப்புறமா பியூட்டிஷன்ல இருந்து தானே ஆள் வர சொல்லியிருக்கான்னா, அதனால அவியல்வ பாத்துக்கிடுவாவ. நம்ம இங்கே உட்காருவோம். அப்படியா? அப்ப நம்ம அங்க போக வேண்டாமா? அங்க போலன்னு எதுவும் நினைக்க மாட்டாவளா ரமணி? அது ஏன் நினைக்க போறா? நம்ம அவியல்வங்க சடங்குக்கு வந்திருக்கோன்னு தலையை கட்டினா போதாதா? அதனால அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டா. சரி வா, நம்ம இப்போ உட்காருவோம். சரித்த. நம்ம மருமவள, நான் அந்த பிள்ளைய பாரு. யாருத்த? அதான் அதுல தட்டு வரிசை எடுத்துட்டு போகுதே. தாய் மாமே அத்தைக்காரி. அப்போ அத்தை அது மொபலா இருக்குமோ? அந்த பிள்ளைய நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோம்ல. ஆமா, அந்த குடும்பத்தை தான் நம்ம கருக்குவில் ஐயனார் கோயிலில் பார்த்தோம். என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்த லேடிஸ்க்கு யார் என்ன நகை போட்டிருக்கா, என்ன துணி கொடுத்துருக்கான்னு அதை பார்த்து ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கணும். காசிப்பு அப்படிதானே? ஏலே, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதல பேராண்டி. அதான் அந்த பிள்ளை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோம். அதான் நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் கிடையாது. அந்த வயடியா? அந்த வயடி எங்க காலேஜ் தான். ஏற்கனவே ஒருக்கா சொல்லியிருக்கேன்னு.
அன்னைக்கு மோதிரம் கூட செலக்ட் பண்ணி தந்தது அந்த வாயாடி தான். ஏலே பேரண்டி என்ன சொல்ற? ஆமா மீன்குட்டி, என்ன பிரச்சனை இப்போ உனக்கு? அது ஒண்ணும் இல்ல, சரி விடு, நாங்க பாத்துக்கிடுறோம். சரி என்னமோ பண்ணுங்க, நாங்க சரண் நிக்கான அவங்கிட்ட போறேன். மர்மோல அவன் என்ன சொன்னான்னு கேட்டியா? என்னத்தே? மோதிரம் செலக்ட் பண்ணதுக்கே அந்த பிள்ளையதான் கடைக்கு கூட்டு போயிருக்கான். அவன் காலேஜ்ல படிக்க பிள்ளையா, அப்பன்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். அந்த பிள்ளை கூடலாம் வெளியே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கான் போல தெரியுது. அட ஆமால்ல, அந்த பிள்ளை தான் செலக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னானோ? ஆமா, நீ கவனிக்கலையா? நான் கவனிச்சேன். ஆமா, நானும் எப்போ வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு நம்மளும் கேட்காம தானே இருக்கேன்னு. அப்போ 2 பேரும் நல்லா பேசுவாங்க தான் இருப்பாவோ போல இருக்கு. நான் கூட அந்த பையனை என்னமோ யாதெல்லாம் நினைச்சிட்டேன். இவனுக்கு ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கேன். அப்பனா சந்தோஷப்படுற ஆளு நம்ம தாழ்வான்னு சொல்லுங்க. சரி, இப்ப பிள்ளைகள் படிக்கட்டும். படிச்சு முடிஞ்சு அதுவளே வந்து நம்மகிட்ட கேட்கும்ல, அப்ப பார்த்து கட்டி வைப்போம். சரித்தே, நம்மளா எதுவும் கேட்டுக்கிறான்டா. அவனா இன்னைக்கு சொல்றான்னு நம்ம பார்ப்போம். அதான் அவனே சொல்லட்டும். அப்ப நம்ம தெரியாத மாதிரி இருந்துக்கிடணும். அது வரைக்கும் அவனை அப்படியே விட்டு பிடிப்போம். சரித்தே. கல்லே நமக்கு தெரியாம என்னெல்லாம் வேலை பார்க்கா. என்னத்த ஒரு வழியா வந்துட்டாங்களா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது உங்களுக்காண்டி? கரெக்டா வர வேண்டாமா டைமுக்கு? இங்க பாருமா, அப்படிலாம் கோவப்படக்கூடாது. பாருங்க, பியூட்டிஷியன் எனக்காண்டி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற நேரம் ஆயிடுச்சுன்னா அவங்க கிளம்பணும்ல. இங்க பாருமா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேரத்துல அப்படி இப்படிதான் இருக்கும். அதுக்காண்டி இப்படி கோவம்லாம் படக்கூடாது. மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்க. உன்னை அங்க ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. ஸ்டேஜுக்கு எதுக்கு? நேரம் வர்றவங்க இங்க வந்து தண்ணி ஊத்துற வேலையை பார்க்க வேண்டியதானே. இப்போ என்னத்துக்கு ஸ்டேஜுக்கு வரணுமா? அவங்க கொண்டு வந்திருக்க சீர்வரிசையெல்லாம் உன்கிட்ட கொடுத்து போட்டோ எடுக்கணும்ல. அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் உன்னை உங்க அத்தை குளிக்கிறதுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அதனால மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டு வா. இப்படியெல்லாம் பொம்பளை பிள்ளை கோவப்படக்கூடாது. இடத்துக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி நடந்துக்கிடணும். இப்படிதான் இருக்கும் ஃபங்க்ஷன் நேரத்துல. அதுக்காண்டி இப்படி கோவலாம் படக்கூடாது. சரித்த. ஏம்மா சரண்யா, கூடவே வா. சரிம்மா. அவகிட்ட தட்டை கொடுத்ததோ நீ அந்த தாம்பளத்தை வாங்கி அந்த பக்கம் தள்ளி வச்சிருன்னு. என்ன அவ ஒவ்வொரு முறையும் குடிஞ்சு வைக்க முடியாதுல்ல, நீ வாங்கி பக்கத்துல வச்சிரு. சரிம்மா. அம்மா, அந்த மியானா மினிக்காண்டி இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுமா? ரூம்ல இருந்து உடனே மேடம் வெளியே வர மாட்டாங்களாமோ? ஏன்னா சும்மா இரு, எல்லாரும் நம்மளதான் பார்க்காவ. தெரிச்சலா வருதுமா, எவ்வளவு நேரம் தான் தட்டை தூக்கிட்டே நிக்குது? இப்போ வந்துருவா. வந்ததும் தட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தலைக்கு தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் துணியை மாற்றி விட்டு நீங்கள் மேக்கப் பண்ணி கூப்பிட்டுவாங்க. அந்த மூஞ்சிக்கு மேக்கப் பேரை நாங்கள் போட்டு விடணுமாக்கோ. அவள் எப்படியும் பியூட்டிஷியன் தான் சொல்லியிருப்பா. சரி, இருந்தாலும் கூட நீங்களும் நிற்கணும்ல. பாப்போம். அம்மா சீக்கிரம் பொண்ணை கூட்டிட்டு வாங்க, நேரம் ஆகுதுல்ல. ஏமா அங்கே பாரு, வீடியோலாம் எடுக்காவ. சிரிச்ச மாதிரி மூஞ்ச வை. நான்லாம் சிரிச்ச மாதிரி தான் மூஞ்ச வச்சிருக்கேன். நீ தான் உருன்னு இருக்கா. நீ முதல் சிரிச்ச மாதிரி மூஞ்ச வை. நம்ம மூஞ்சி அப்படிதான். பொண்ணு வந்த உடனே அவங்க கிட்ட தட்டை கொடுத்துட்டு அப்படியே ஒரு போஸ் கொடுங்க. என்ன? சரிப்பா தம்பி. இந்தா வந்துட்டா மகாராணி. ரஞ்சனா, தாம்பளத்தை வாங்கு. இந்தாம்மா. தேங்க்ஸ் ட. ஏம்மா நீ வந்து கூட எடுத்து. தள்ளிக்கம்மா, அப்பதானே நான் கொடுக்க முடியும். போட்டோ எடுக்காவல்ல. ஐயா ஆமா, போட்டோகிராஃபர் போஸ் கொடுக்க சொன்னாரே. போட்டோ எடுத்துட்டேம்மா. சரிப்பா தம்பி. ஏலா, எல்லாம் வரிசையா கொடுத்துட்டு வாங்க, நான் அதுல நிக்கேன். வாழ்த்துக்கள் சஞ்சனா. வாழ்த்துக்களா? இதுக்கெல்லாமா வாழ்த்துக்கள்? ஆமா, பூ புனித நீராட்டு விழால இதுக்கும் வாழ்த்து தான் சொல்லுவாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? சரிம்மா, தந்துட்டு கிளம்பு. சஞ்சனா அமைதியா இரு, போட்டோ எடுக்கிறாங்க. அங்க பாருங்க அப்படியே. என்னைய வேற சேர்ந்து நில்லுங்க அவள. ஏன்னா உங்க அப்பனங்க அவரு வாழைக்குள்ளைய வச்சுட்டு போயிட்டார வெளியே. அவரு வந்தாருன்னா சேர்ந்து நின்று எடுத்துடலாமே. நெக்ஸ்ட். லட்சுமி என்னைய தேடனியோ? ஆமா வாங்க, சேர்ந்து ஒரு குடும்பத்தோட ஒரு போட்டோ எடுத்துடலாம். ஓகேம்மா, நெக்ஸ்ட். மருமவுல இந்த வாழைத்தாரு பிடி. இதுவுமா? அம்மா, மாமி வாழைத்தாரு எடுத்து தராண்டாம்மா. ஓகே சார், நெக்ஸ்ட். வாங்க வரிசையா வந்து எல்லாம் தட்டை கொடுத்து போட்டோ எடுங்க. லட்சுமி அக்கா மருமவா நல்லா லட்சணமா அழகா தான் இருக்கா. கொஞ்சம் மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சா அழகா இருக்கும். எவ்வளோ கொஞ்சம் நல்லா சிரிச்ச மாதிரி தான் மூஞ்ச வச்சிடான். உனக்கு தானே ஃபங்க்ஷன் நடக்கு. இஞ்சி தின்ன குரங்கு கணங்க மூஞ்ச வச்சிருந்தா போட்டோவில் அப்படிதான் இருக்கும் கேவலமா. நல்லா அழகா சிரிச்ச மாதிரி இருப்புல. அங்கே பாரு, போட்டோக்காரனை பாரு, நம்மளை தான் போட்டோ எடுக்கான். கொடுங்கக்கா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். உமா போ, நீ கொண்டு போய் கொடு. இந்தாம்மா. அம்மா எப்பயும் ஹோட்டல் பிசினஸ் தான், நமக்கு அதுதான் எல்லா இடமும் இருக்கு. அப்படியா? சரி. உங்க தம்பிக்கு அப்ப 2 பொம்பளை பிள்ளைகளோ? நல்லா இருக்கு பிள்ளைகள். ஆமா, பிள்ளைகள்லாம் நல்லா தான் இருக்கும். வாய் தான் ரொம்ப அதிகமா பேசாதுவே. இந்த காலத்து பிள்ளைகள் பேசினாதான் நல்லது. எல்லாம் கொடுத்துட்டீங்களாம்மா? ஆமா, கொடுத்தாச்சுக்கோ. சரி, அப்ப இருங்க, எங்க மைனியை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்கேன். என்ன குளிச்சாத்த போலான்னா அவைய அத்தையை கூட்டிட்டு குளிக்க போய் சொல்லிடலாம்ல. ஆமா, பொண்ணோட அம்மாவை கூப்பிடுங்க. அவைய எங்க ஓரமா போய் நின்றுக்கிட்டாவளா? இந்தா கூப்பிடுறேன். மைனியே எங்க வாங்க. உங்களை தான் கூப்பிடுறாவ. வாரம் இரு சாருமதி. மைனியை பிள்ளைய கூட்டு போய் என்ன குளிச்சாத்த சொல்லிடலாம்ல. ஆமா, கூட்டு போக சொல்லு. லட்சுமி அக்கா வாங்க, வந்து பிள்ளைய கூட்டிட்டு போங்க குளிச்சாத்துறதுக்கு. நீ வா சாருமதி. நான் வாரேன், நீங்க முத போங்க. வச்சு ஓடியாங்க. அம்மா, என்னம்மா இதுல நகை இருக்குமா? அதனாலதான் நான் இதை கையிலே வச்சிருக்கேன். இதை எங்க வைக்கிறது? மற்றதெல்லாம் இங்கே இருக்கட்டும். நீ அதை மட்டும் அப்படியே கையில குளிக்கிற இடத்துக்கு கொண்டு போயிரு. ஏன்னா இது எல்லாமே அங்க குளிச்சுட்டு மாத்துறதுக்குள்ளதுதான். சரிம்மா, வாம்மா போலாம்.